நான் இப்போ நிற்கிற இடம் வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்கிறேன் பாருங்கள். மவுண்ட் ரோட்டில் இரவு 2 மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள். பகல் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் எவ்வளோ சன கூட்டம், அந்த பக்கத்தை பாருங்கள். ஃபுல்லாக அங்காள் திருப்பி காணுங்கன்னு எவ்வளோ சனத்தை பாருங்கள். எவ்வளோ இரவு 2 மணி, நம்ப முடியலை. வாங்க போய் பார்ப்போம். வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை. நான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய நகரங்களில் இரவு நேரத்தில் எப்படி காட்சியளிக்கும் என்ற காணொலிகளில் தொடர்ந்து என்னுடைய சேனலில் வந்து நான் வெளியிட்டு கொண்டு வரேன். மவுண்ட் ரோட்டை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் மவுண்ட் ரோட் வந்து அதிக அளவில் சினிமா படங்களில் அதிக அளவான நிறைய காட்சிகள் இந்த இதில் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். சரி, இந்த மவுண்ட் ரோட் வந்து கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்றை கொண்டு காணப்படுது. ஏன் இந்த மவுண்ட் ரோட்டில் வந்து இரவு மட்டும் இல்லை, விடிய சனக்கூட்டம் இப்படி தான் இருக்கும். இரவு 2 மணி அலை மோதுது. சரி, இந்த மவுண்ட் ரோட்டை பற்றி என்ன சொல்லணும்ன்றா, மவுண்ட் ரோட்டில் அதிகளவான அரச கட்டிடங்கள் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நீளமாக இந்த பாதையில் 2 பக்கங்களும் இருக்குது. இரவு 2:30 மணி ஆகுது. கிட்டத்தட்ட மக்கள் கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. எங்கிருந்து தான் சனக்கூட்டங்கள் வருதுன்னு தெரியல. மக்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் அலை மோதுதோ, அதுவும் சாப்பாட்டுக்காக. இங்கே மிகவும் பிரபல்யமான உணவகங்கள் 2 பக்கங்களும் காணப்படுது. இவ்வாறு இது வந்து பிலால், அதுக்கு அங்கால அதுக்கு ஒப்போசிட்டில் இருக்குது தலப்பாக்கட்டி பிரியாணி. இப்படி மிக பிரபல்யமான உணவகங்கள் எல்லாம் இங்கே தொடர்ந்து 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும். சனக்கூட்டம் அலை மோதும். இந்த இரவையிலையும் சாப்பாட்டுக்காக, அதுவும் 2 மணிக்கு சாப்பாட்டுக்காக எங்கட மக்கள் இவ்வாறு போலிலையும் கியூலையும் இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் நின்று கொண்டு சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்க, சனங்கள்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. சனங்க கூட்டம் அப்படியே அலை மோதுது. இத்தனை பைக்குகளை பாருங்க, அடிக்கு புகாரி, இதெல்லாம் மிக பிரபல்யமான உணவகங்கள். சனக்கூட்டம் கார் பார்க்கிங் பண்ணுற இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சனங்கள் இருக்குதுண்டு. இந்த மவுண்ட் ரோட்டை பற்றி என்னொன்று சொல்லணும்னா, மவுண்ட் ரோட்டில் வந்து நிறைய சினிமா தியேட்டர்கள் அந்த ஒரு காலம் நிறையவே இருந்தது. சினிமாவுக்கு பேர் போன இடமா இந்த மவுண்ட் ரோட் இருந்தது. இன்றைக்கு நிறைய உணவகங்களால் நிரம்பி வழியுது. இதில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் வந்து இந்த மவுண்ட் ரோட்டில் அமைஞ்சிருக்க ஜெமினி பாலம். இதுவும் இந்த மவுண்ட் ரோட்டுக்கு ஒரு முதல் அமைக்கப்பட்ட, அதாவது தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதலாவது மேம்பாலம் இந்த ஜெமினி மேம்பாலம். அடுத்தது இந்த மவுண்ட் ரோட்டில் தான் LIC அந்த பெரிய பில்டிங்கும், உயரமான பில்டிங்கும் இங்கே தான். அது ஒரு காலத்தில் மிகப்பெரிய உயரமான கட்டிடமாக இருந்தது. இப்போ அதை விட பெரிய கட்டிடங்கள்லாம் வந்துட்டு. சரி, இது போன்ற இன்னும் அழகான சென்னையில் இந்த இரவு வேளைகளில் இன்னும் அழகான காட்சிகளை தொடர்ந்து வரும் காணொலியில் பார்க்க போகிறீங்க. இன்னும் ஒரு அழகான ஒரு இடத்துல இருந்து இரவு வேளைகளில் சென்னை எவ்வளோ அழகாக இருக்குன்றத பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருக்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து என்னோட சேனலில் வரும்.